கடவுளே என் பையன் பாஸ் ஆகி இன்ஜினியர் ஆகணும். நீ கவலைப்படாதப்பா, நான் பாஸ் ஆகிடுவேன். டேய் கண்ணே, நான் உன்னை தானே நம்பிக்கிறேன். சொந்தக்கார முன்னால நான் நிமிந்து வாயணும்டா. சரிதான்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ விடு. அம்மாவுக்கு நகை நட்டுலாம் எடுத்து போடணுண்டா கண்ணு, எனக்கு ரொம்ப ஆசை. உங்க 2 பேர் ஆசையை நான் நிறைவேற்றேன், நீ கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் புள்ள பேசுறத. ஆமாங்க. நான் குமார், ரிசல்ட் பார்த்துட்டே இல்லையா? இன்னும் பார்க்கலடா, நீ பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்டா, ஜஸ்ட்ல போயிடுச்சே. போயிடுச்சா? என்னடா அப்படி சிரிக்கிற? எவ்வளவு கிண்டல் பண்ணீங்க நீங்க. உங்களோட அதிக மார்க் நான் தானே வாங்குவேன். டேய் குமாரே, அப்பா மானத்தை காப்பாத்திடுவில்ல? நீ கவலைப்படாதப்பா, நல்ல மார்க் எடுத்து நான் பாஸ் ஆயிடுவேன்பா. ஏண்டா தம்பி, பொறுப்பா படி வேண்டியதுதானடா, ஏன்டா இப்படி பயில் ஆவ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? உன் பையனே என்ன பார்த்தா ஏதனா. என்னடா சொல்ற? அவனே கேளுங்க. டேய் குமாரே, அவன் சொல்றது உண்மையா? ஆமாப்பா, ஆனா நான் பாஸ் ஆயிடுவேன். டேய், நீ பாத்தி எழுதணும்னே ஃபைல், நீ எப்படி பாஸ் ஆவ? ஒரு பொண்ணு பார்த்து எழுதுறமா? டேய், இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்களா? படா. அப்ப நம்ம பையன் பாஸ் ஆயிடுவேண்டி. உங்க மானத்தை கண்டிப்பா காப்பாற்றுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. டேய், செல்லுல போட்டு பார்க்க வேண்டியதானே, நம்பர் வந்துச்சானே. அந்த பொண்ணு வர நீக்குது, அந்த பொண்ணு கையாலேயே போட்டு பார்க்குறேன். டேய், எந்த பொண்ணுடா? அதாம்மா, அந்த உதவி பண்ணி சொன்ன அந்த பொண்ணு. ஆஹா, வட்டம் வட்டம். போடா நாதாரி, ஒண்ணுத்துல கூட பாஸ் ஆகல. ஸ்கூலுக்கு தான் பண்ண மாறி மேய்க்க போனியா? ஏமா அத்தோடி பாஸ் ஆகமா திட்டாதம்மா. எத்தனை வாட்டி உன்னை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல ஒண்ணுத்துல கூட பாஸ் ஆகலடா. உங்க அப்பா வர திட்டிட்டே கிடக்குறான். நான் ராமையா, நீயும் போயிட்டியா? போயிடுச்சுடா, எங்க அம்மா வர கத்துறா. கத்த மாட்டாங்க பின்ன, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல. நேத்துக்கு தான்டா நீலாம். பாரு, அது அறிவு உள்ள பிள்ளை. நீ இருக்கிற தண்டை கர்மாந்திரா, நல்லா திரு திரு தூங்குறதா இருக்கு இதெல்லாம். ஏமா அசிங்க பார்த்தாதம்மா அவங்க முன்னால. உரைக்கணும்டா, உங்க அம்மா சொல்லிட்டு உரைக்கணும். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கல்ல. நீ ஏன்டா அவனை திட்டுற? அவனுக்கு தெரியாத இதெல்லாம். திட்டுட்டும் தின்னுட்டு தின்னுட்டு வீட்டுல உட்காந்துருக்கு. இதோட 3வது அட்டம்ட்டு. லோபாரியா, நீ இப்படியே பேசினா வீட்டு விட்டு போயிடுவேன். போய் தொலையா. உனக்கு யாரு படிச்சு கூட்டிட்டு இருப்பாங்க? உங்க அப்பா என்ன கேள்வி கேட்டு எடுக்கிறான். உடுக்கா, ஏதோ சின்ன பையன், அடுத்த வாட்டி பாஸ் ஆயிடுவான். விடு. எவ்வளவு அறிவுபூர்வமா பேசி பாரு அந்த குழந்தை. நீயும் இருக்கிறியடா, எனக்கு பத்திக்கிட்டு எரியுதுடா. பத்துக்கு எதுனா தண்ணி ஊத்தி அமிச்சுக்கா. என்னதுக்கு திட்டுறா? பாரு, அப்படியே கூட 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 பேச பாரு. அப்படியே வாய் மேல குத்துவேன். போதுமாடா, போதுமா? சரி, நீ என்ன மார்க்கத்தா? அதெல்லாம் எதுக்கு? குமார் மார்க்கு தான் இப்ப செக் பண்ண போறோம். இன்ஜினியர் ஆக போறாராமே. எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாரு அந்த குழந்தை. அது மூஞ்ச பார்த்தோன்னே அது 500 மார்க் வாங்கிடும் இருக்குது. நீ இருக்கிறியா மூஞ்ச கூட கழுவாம? என்ன மாதிரி இருக்க கத்துக்கடா. எங்க அம்மா அப்பா என்னை திட்டவே மாட்டாங்க. அட அட அட. ஏ குமாரே, மனசார சொல்றடா, நீ பாஸ் ஆயிடுவ, இன்ஜினியர் ஆயிடுவ, பல லட்சம் சம்பாரிச்சு உங்க அப்பா அம்மாவை நல்லபடியா பாத்துப்படா. தேங்க்ஸுக்கா. எங்க அப்பா எங்க அம்மா தான் எனக்கு உசுரு. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த வாயா நம்ம குழந்தை என்னமா பேசுது. தேங்க்ஸ்ப்பா. நிறுத்துப்பா. யாரா இது ஆட்டோல? யாருமா? இதான் உன் ஃப்ரெண்டா? ஆமாப்பா, இவன் தான் என் ஃப்ரெண்டு குமாரியா. உனக்காக தான் காத்துக்கிறேன்னு இருந்தேன். அப்படியே குமாரியா, ரிசல்ட் பாத்துட்டியா? நீ வந்த பிறகு பார்க்கத்தான் வெயிட் பண்ணி இருந்தேன். எப்பா, இவனுக்கு எக்ஸாம்ல எல்லா பேப்பரும் நான் தான்ப்பா காமிச்சேன். அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். நல்லா எழுதிருக்கியாமா நீ? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அருமையா எழுதிக்கிறேன். அவன் பையலு, இவன் பையலு. ஏய், வாய மூடு. தம்பியா, நீ ஃபெயிலா? இல்லக்கா. ஏய், எங்கிட்ட ஃபைல் என்ன? சும்மா சொன்னேன். அதானே பார்த்தேன். இதே மாதிரி நீ ஏன் உருப்படாத இருக்க போற? நீ தான் நல்ல பையனாச்சா? சரியா? ஏ பொண்ணு, நான் மார்க்கினியா? என் ரிசல்ட் ஒன்னும் பார்க்கல. நானும் குமாரம் ஒன்னா சேர்ந்துதான் பார்க்க போறோம். ஏய், இன்னும் ரிசல்ட் பார்க்கலையா? அதான் சொல்றல, என்னப்பா ரிசல்ட் பார்த்துட்டு ஸ்வீட் கொடுத்து போறதான் வந்துக்கிறா. சரி வாங்க, உக்காந்து பார்க்கலாம். ஏய், நீ பக்கத்துல நிக்காத. பையலான பையன்லாம் அப்படி போ. பாத்தியாடா, நீ ஃபெயில் ஆனதால பக்கத்துல நிக்க வைக்க மாட்டாங்க. இங்க பாரு, என்கிட்ட எல்லாம் கோவத்துல எல்லாம் காட்டாத. ஸ்கூல்லே நான் தான் ஃபர்ஸ்ட் வர போறேன். பாவம், அந்த பையன் பயில் ஆயிடுச்சா? ஏன்பா நல்லா படிக்க வேண்டியதானே? அதெல்லாம் தெரியும், நீ வாய மூடு. ஏன்டா கூட கூட பேசி கிடக்குற? நீங்க மார்க் பாருங்க. நீங்க நம்பர் சொல்லுங்க, நான் ரிசல்ட் பாக்குறேன். குமாரியா, நம்பர் சொல்லு. 3 4 5 6 7. இன்னும் 2 நம்பர் கம்மியா இருக்குது. ராசியா நம்பர் நீயே சொல்ல. ஏய், உன் நம்பர் தான் சொல்லணும். சொல்றா தம்பி, டக்குன்னு எரர் காட்டுறோம். 13. ஐயோ, இந்த பக்கம் ரொம்ப வெயில் அடிக்குது, இந்த பக்கம் வந்துருங்க. டேய், அவன் பாஸ் ஆடுவானா? அந்த பொண்ணு நல்லா எழுத முடியுதுடா.
அதை பார்த்தா எழுதிக்கிறான் அவன். அவ கண்டி பாஸ் ஆயிட்டானா அப்பப்போ அசிங்கப்படுத்துவான்டா. என்ன பண்றது பார்க்கலாம் இரு. பிம்பிலுக்கு ஜிலேபி, நான் தான் பாஸ் ஆக போறேன். நீ வாயை மூடு. என்னப்பா பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் பாஸா என்னண்ணா மார்க்கு பாஸ் ஆயிட்டானா? என் புள்ள பாஸ் ஆகவே இருப்பானா? பாஸ் தான். ஸ்கூல்லே நானா ஃபர்ஸ்ட் மார்க்கா? கம்னரு 7 4 3 2 0. திடீர்னு நான் நம்பர் சொல்றேன், அது 3 நம்பரா? ஏன்பா திரும்ப சொல்றேன் பாரு. 7 3 4 5 2 0. திரும்ப 3 நம்பர் ஏன் சொல்ற? பாஸ் ஆன மார்க் சொல்லு. நோ நான் மார்க்குண்ணா அதை சொல்லலாம். ஏன்பா அவன் மார்க்கு தான்ப்பா சொல்றேன். இதுல வேற ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்துருவான்னு கேக்குது முண்டை கலப்ப. 7 3 4 5 2 0வா? ஏண்டா டோட்டலே பாஸ் மார்க் இல்லையா நீ? யாரோ சதி பண்ணிட்டுக்கிறாங்க. என்னத்த சதி பண்ணிட்டாங்க? உன் மார்க் பௌசிதா இல்ல தெரியுதா என்ன? ஏம்பா என் புள்ள பாஸ் ஆனா இல்லையா? என்னமோ பேசுறீங்க. உன் பையன் இல்ல உன் பையன் ஒரு சப்ஜெக்ட்ல கூட பாஸ் இல்ல, டோட்டல் வாஷ் அவுட். அப்போ இன்ஜினியர் எல்லாம் இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா, யாரோ சதி பண்ணிட்டுக்கிறாங்கப்பா. அட முண்டை கலப்ப, என் பையனாச்சும் பரவாயில்லையே, ஒரு 100 மார்க்காவது எடுத்தானே. இதுல வேற அறிவுரை வர சொல்லுது. இது அக்கா ஏதோ தப்பு நடக்குதுக்கா. என்ன தொப்பு நடந்திருக்கு? இது மாதிரி பிள்ளைங்களை பெற்றதுக்கு கள்ளிப்பாலை ஊத்தி சாவடிச்சிட வேண்டியதானே அப்பேதா? தேவையா எனக்கு? இது தேவையா? புள்ளையாடி பத்துக்கிற நீ புள்ள. அம்மாவை திட்டாதப்பா. ஏய் நீங்க நிறுத்துங்க. இந்த உலக அழகி இருக்குல்ல, இந்த அம்மா என்ன மார்க் எடுத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை பார்த்துதான் இவர் எழுதுனாராம். என்னப்பா பேசுற? என் பொண்ணு என்கிட்ட பாஸ் ஆடுன்னு சொல்லிக்கிறா. சொல்லுமா நம்புறேன். 28 38 58. அப்புறம் என்ன நம்பரு? 0. என்னப்பா என் பொண்ணு ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா செகண்டா? சான்ஸே ஃபர்ஸ்ட் தான்பா. உன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்குதுமா. மூஞ்சி தான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், ஆனா பாஸ் பண்ணிக்கிற அது போதும். என்னங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்துட்டுக்குது? லாஸ்டா ஒன்னு சொல்லிச்சுல்ல அதான். என்னப்பா என்ன லாஸ்டா சொல்லிச்சு என் பொண்ணு? புரியுற மாதிரி சொல்லலாம்ப்பா. என்ன சொல்லிச்சு? அட டோட்டல் எல்லா சப்ஜெக்ட்லயும் 0பா. இது எப்படி நடக்கும்? இது நடக்காடி. நேற்று நடக்கும் நடக்காத. ஏய் அவனாவது பரவாயில்ல 4 3 2 எடுத்தான். என்ன எல்லாத்துலயும் 0 ஆகுமா? இந்த மூஞ்ச பார்த்து இந்த மூஞ்சி எழுதிக்குது. இது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருமா, இது ஸ்கூல் 2வது வருமா? என்ன அக்குறுமுடா இது? தம்பி இது கேட்கலாம் வாங்கி கொடுத்தேன்பா. இங்க பாருப்பா இப்ப கூட ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன்பா. லைலாவா திட்டாத அங்கிள். என்ன திட்டாத உன்னை மாடு வாங்கிட்டா. வாணப்பா மாடு வாங்கிட்டு வாணப்பா. போடா. நான் படிக்கிறேன்பா. ஏப்பா டாப் எடுத்த? விடுப்பா நான் படிக்கிறேன்பா. ஐயோ குமார் இப்படி அடிச்சுன்னு போறாங்களா? அது ஸ்வீட்டை கூட இப்ப நீ இதாச்சுன்னு போன. எதுவுமே ஒழுங்கா இருக்க மாட்டேங்குதுல. எல்லாமே இப்படி இருந்தா எப்படி அது? அம்மா 2 எருமாடு வாங்கி கொடு, நான் மேய்ச்சிக்கிறேன். எருமாடு கம்மியான ரேட்டா விக்குதே, அது வாங்கி கொடுத்தா வித்துட்டு ஊரை விட்டு ஓடிடா போடா. மாடு மேய் இந்த வாங்கி தர சொன்னாக்கா வித்துட்டு போயிடுவேன். இந்த அந்த ஸ்வீட்டாவது கொடுத்தா துண்ணலாம். சரி ஸ்வீட்டாவது சாப்பிடலாம். என்னடா ஒரே ஒரு லட்டுக்குது? அந்த லட்டு எனக்கு தான். போடா இன்னும் 10 வருஷம் ஆகுனாலும் நீ பையில தான் ஆகும். போடா மூஞ்ச பச்சதுக்கு மூஞ்சில வச்சுட்டு போதே. எனக்கு முன்னால பச்சுன்னா கொத்தன வேலை தான் பாத்துங்கிறான். ஆட்டோ வர போயிட்டான். ஆட்டோ மட்டுங்குதே. சரி தள்ளி போயிடுவான்.